சோ ஒத்துக்கிறேன். பகவானோட விக்கிரகம் வந்து நித்தியம் நெனச்சுக்கிட்டா, அது வந்து நித்திய தர்மம் ஆகும். அது வந்து அநித்தியம் நெனச்சுக்கிட்டா, அது உண்மை ஆராதனை ஆவாது. சோ இது நான் ஒத்துக்கிறேன். தேவிதாஸ் சொல்லிட்டு இருக்குது. ஆனா, क्या अनित्य वस्तु की उपासना द्वारा नित्य तत्व की उपासना नहीं होती? சோ, இது வந்து நான் அநித்தியம்னு நெனச்சுக்கிட்டு வொர்ஷிப் பண்ணா, பகவான வந்து பூஜை பண்ணா, அது என்ன நித்தியம் ஆவாதா என்ன? இதுவரைக்கும் நேத்து பார்த்தோம். சுதேமத்திஷ் ஞாபகம் இருக்கா? हाँ प्रभु। சோ, அதுக்கு லாடி மாஸ்டர் சொல்றாங்க. होने पर भी तुम्हारे उपासन को नित्य धर्म नहीं कहा जा सकता. சோ, வேணும்னா நீங்க பண்றது வேணும்னா பூஜை கூட பண்ணிடலாம். ஆனாலும் அது வந்து உண்மையா நித்திய தர்மம்னு சொல்ல முடியாது. ஏன்? நித்திய தர்மத்தால மட்டும் தான் நித்திய பூஜை நடக்கும். வைஷ்ணவ தர்மக்கு நித்திய விக்கிரக அர்ச்சனை ஆதி ही நித்திய தர்ம है. வைஷ்ணவங்க பண்றது மட்டும் தான் வைஷ்ணவங்க பண்ற அர்ச்சனை மட்டும் தான் நித்திய தர்மம் ஆகும். இப்போ இது முக்கியமான क्वेश्चन கேக்குறாங்க பாத்துக்கோங்க தேவிதாஸ் வந்து जिस श्री मूर्ति को पूजा की जाती है वहां तो मनुष्य द्वारा बनाए होते हैं उसे नित्य मूर्ति कैसा का है இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அந்த விக்கிரகம் வந்து நித்தியம் சொல்றீங்க பகவானோட விக்கிரகம் வந்து அது வந்து நித்தியம் சொல்றீங்க ஆனா அது யார் பண்ணது மனுஷங்க பண்ணது அந்த மனுஷன் யாரு அநித்தியா அந்த மனுஷங்க வந்து நித்தியம் கிடையாது அந்த அநித்தியமான ஒரு மனுஷன் வந்து நித்தியமான விக்கிரகம் எப்படி பண்ண முடியும் புரிஞ்சுதா हाँ प्रभु। हाँ, கிஷோர் புரிஞ்சுதா ஃபர்ஸ்ட் கிடைச்சது உங்களுக்கு ஆ சோ ஒரு அநித்தியமான வஸ்துவால ஒரு நித்தியமான விக்கிரகத்தை எப்படி பண்ண முடியும் இது தேவிதாஸ் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு லாடி மாஷி வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க वैष्णव द्वारा पूजित मूर्ति वैसा मूर्ति नहीं होती வைஷ்ணவங்க பூஜை பண்றது மூர்த்தி வந்து சாதாரண மூர்த்தி கிடையாது பகவான் பிரம்ம की तरह निराकर नहीं है நீங்க என்ன நிராகரன் நினைச்சுக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு ரூபத்தை கல்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அதை பூஜை பண்றீங்க ஆனா நாங்க பூஜை பண்றது அந்த மாதிரி கிடையாது वे सच्चिदानंद गण विग्रह और सर्वशक्तिमान है நாங்க பூஜை பண்ற பகவான் இந்த மாதிரி சச்சிதானந்த கன் சர்வசக்திமான் மீன்ஸ் சச்சித் ஆனந்த் அதுவும் இல்லாம சர்வசக்திமான் பகவானுக்கு இருக்கிற எல்லா சக்தியும் அந்த விக்கிரகத்துக்கு இருக்கு பகவானும் பகவானே தான் அது வேற யாரும் கிடையாது அந்த விக்கிரகம் வந்து वही सच्चिदानंद कर विग्रह शिव मूर्ति पूजनीय है அந்த மாதிரி விக்கிரகம் தான் பூஜை பண்றதுக்கு தகுதி वहां शिव मूर्ति पहले जीव को चिद विभाग में प्रतिभात होकर मन में उदित होती है मन के द्वारा निर्मित मूर्ति में भक्तियों से वह सच्चिदानंद मूर्ति आविर्भूत हो पड़ती है சோ இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க சோ நாங்க பண்ற பூஜை வந்து என்ன நீங்க பண்ற மாதிரி பூஜை மாதிரி கிடையாது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு பூஜை பண்றீங்க ஏதோ ஒரு நிராகரணம் சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நீங்க பூஜை பண்றீங்க ஆனா நாங்க பண்ற பூஜை அந்த மாதிரி கிடையாது சோ நாங்க பண்ற பூஜை வந்து அந்த மாதிரி கிடையாது ஏன் நாங்க பண்ற பூஜை வந்து சச்சிதானந்தகன் நாங்க பண்றது வந்து உண்மையா பகவானே தான் நீங்க பண்றது வந்து நிராகாரம் ஆனா நாங்க பண்றது பகவான பூஜை பண்றோம் சோ அந்த பகவான் எப்படி சச்சிதானந்தா சர்வசக்திமான் அப்படியே இருங்களேன்ல சோ ஹரே கிருஷ்ண கேக்குதா இப்போ
ம். ஆ கேக்குது bro. இங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க பண்றது வந்து நிராகாரம். அந்த நிராகாரம் என்ன? வெறும் மீன்ஸ் வெறும் ஜோதி தான். அதுக்கு வந்து என்ன கிடையாது? ஒரு சொரூபம் கிடையாது, ஒரு சக்தி கிடையாது, ஒரு குணம் கிடையாது, ஒரு டேஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க எதுக்கு பூஜை பண்றோம்? நாங்க ஸ்வயம் பகவான வந்து பூஜை பண்றோம். அதுக்கு ரூபம் இருக்கு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு குணம் இருக்கு, அதுக்கு லீலா இருக்கு, அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு அந்த ரூபத்துக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ ஓகே பிரபு. இப்போ நீங்க பண்றது வந்து என்ன? வெறும் இது ஏதோ ஒரு ரூபம் வந்து கல்பிதம் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த பூஜை பண்றீங்க. பகவான வந்து மீன்ஸ் ரூபம் இல்லாம நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ரூபம் வந்து நீங்களே கல்பனை பண்ணிக்கிட்டு, அது அந்த ரூபத்த வந்து நீங்க தியானம் பண்றீங்க. கிடையாது. நாங்க என்ன பண்றோம்? அது ஸ்வயம் பகவானே தான் பூஜை பண்றோம். சச்சிதானந்தம். இப் ஆ சச்சிதானந்தகன். அவங்க மட்டும் தான் பூஜை பண்றதுக்கு தகுதி, அர்ஹதை இருக்கிறது. मन के द्वारा निर्मित मूर्ति में भक्तियों के वही सच्चिदानंद मूर्ति आविर्भूत हो पड़ते हैं. சோ இப்போ கொஸ்டின் என்னன்னா, இது மூர்த்தி பண்ணது யாரு? மனுஷன். மனுஷங்க பண்ணது. அந்த மனுஷங்க யாரு? சோ வைஷ் அந்த மனுஷங்க யாரு? பக்தர். இப்போ இந்த மூர்த்தி வந்து பண்ணது யாரு? வெறும் சாதாரண மனுஷன். இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, வைஷ்ணவர்கள் அந்த மனுஷன் வைஷ்ணவர்கள். அந்த மனுஷன் சொல்றேன். அந்த மனுஷன் பண்ணது யாரு? மனுஷன் எந்த கேட்டகரி? அநித்யா. ஒரு அநித்தியமான மனுஷன் வந்து ஒரு நித்தியமான விக்கிரகத்தை வந்து எப்படி உருவாக்க முடியும்? நீங்க கொஸ்டின் இதுதானே அவங்க கேட்டுக்கிறது தேவிதாஸ் வந்து. நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிற பகவான் வந்து யாரு? நித்தியன்னு சொல்றீங்க. அந்த விக்கிரகம் வந்து நித்தியம் சொல்றீங்க. ஆனா அதை தயார் பண்ணது யாரு? ஒரு சாதாரண மனுஷன். அந்த சாதாரண மனுஷன் யாரு? அநித்திய தானே. மனுஷனால அது அநித்தியா. ஒரு அநித்தியமான மனுஷன் ஒரு நித்தியமான பகவான் எப்படி பூஜை பண்ண முடியும்? மீன்ஸ் உருவாக முடியும். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றீங்க நீங்க? அதே மாதிரி கொஸ்டின் புரிஞ்சதா? புரிஞ்சது பிரபு. அநித்தியமான மனுஷன் வந்து நித்தியமான பகவானுடைய உருவத்தை எப்படி உருவாக்க முடியும்? அதானே கொஸ்டின். அநித்தியமான மனுஷன் பிரபு என்ன கேக்குறாங்க? ஜிஸ் மூர்த்திக பூஜைக்கு பிரபு சொல்லுங்க. அதாவது மூர்த்தியானது அத செய்யறாங்க இல்லையா பிரபு? அது வந்து டெய்லி அது வந்து சேவிக்கிறதுனால, அதாவது பூஜை பண்றதுனால அவங்க வந்து நித்தியமாகலாம் பிரபு. சரி, இவங்களுக்கு ஞானேஸ்வர் பூஜை பண்றாங்க. அநித்தியம் சொல்றீங்க இல்லையா பிரபு? மனுஷங்க வந்து அநித்தியம்னு சொல்லியிருக்கீங்க. பகவான் அந்த மூர்த்தியை வந்து இவங்க வந்து சேவிக்கிறதுனால, அதை பூஜை பண்றதுனால அவங்க வந்து நித்தியமாகலாம்ல பிரபு? அதுதான் ஞானேஸ்வர் பண்றாங்களே பூஜை. அதுதான் முன்னாடி கேட்டேன். நாங்க பண்ற மட்டும் பூஜை கிடையாது, நீங்க பண்ற பூஜை அப்படி ஆயிடுச்சு. அவங்களும் தான் பூஜை பண்றாங்க. அப்ப அவங்க பண்றது ஒண்ணு பூஜை கிடையாது, நம்ம பண்றதே பூஜை ஆயிடுச்சு. எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறது. சரி, எப்பயுமே நிரந்தரமா என்ன இருக்கிறது? அவங்களும் நிரந்தரமா வேணா பண்ணிவிடுவாங்க. அதுல போய் பெரிய விஷயம் என்ன இருக்கு? இன்னும் நம்மளோட இன்னும் ஸ்ட்ரிக்டாவே பண்ணுவாங்க அவங்க. இல்ல பிரபு, இதுவரை யோசிச்சதே இல்ல. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி உண்மையான பகவான் எப்படி அதுல மீன்ஸ் நித்தியமா பண்ண முடியும்? ஒரு அநித்தியமான ஒரு வஸ்து எப்பயுமே நித்தியமான வஸ்து வந்து பண்ண முடியுமா என்ன? முடியாது. அநித்தியமான வஸ்து எப்பயுமே அநித்தியம் தான் கொடுக்க முடியும், நித்தியம் குடிக்க முடியாது. இப்போ जिस मूर्ति का पूजा की जाती है वह तो मनुष्य द्वारा बनाई होता है. நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ, எது நித்தியமான மூர்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அது வந்து ஒரு மனுஷனால பண்ணது, ஒரு மனுஷன் பண்ணது. அது எப்படி நித்தியமாயிடும்? அதுக்கு லாடிமாஷ என்ன சொன்னேன்? வைஷ்ணவங்க பூஜிக்கிறது வந்து உங்க மாதிரி பூஜிக்கிறது கிடையாது. அது வந்து என்ன சச்சிதானந்தகன். ஓகே, பரவாயில்ல, ஒத்துக்கிறோம், இதெல்லாம் ஒத்துக்கிறோம்.
இதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஓகே. ஆனா மனுஷன் எப்படி பகவானை வந்து நித்தியம் உருவாக்க முடியும்? மீன்ஸ் எப்படின்னா, பாருங்க, ஒரு சாதகா பஜன் பண்ண என்ன ஆகும்? ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? ஸ்ரத்தா, சாது சங்கா, இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன். ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன் கிரியா, அனர்த்த நிவೃತ್ತಿ, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா. பாவாக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க பாடி வந்து நார்மல் பாடி கிடையாது, அது சின்மயம் ஆயிடும். ஓகேங்களா? அது வந்து ஆன்மீகம் ஆயிடும். அவங்களோட மைண்ட் வந்து பௌத்திகமான மைண்ட் கிடையாது அப்போ. சோ அவங்க எப்போ சரூப சித்தி அடையிறாங்களோ அப்போ இந்த உடம்புக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க பாடி வந்து டிரான்ஸ்டென்டல் பாடி. அதுக்குதான் சொல்றது வைஷ்ணவ பாடி வந்து வைஷ்ணவர்ல பாடி வந்து உடம்பு வந்து நம்ம மாதிரி சரீரம் கிடையாது. ந கர்ம பந்தனம் ஜென்ம வைஷ்ணவானாம் ச வித்யதே. சோ அப்ப என்ன ஆகும்னா அவங்களோட பாடி வந்து டிரான்ஸ்டென்டல் ஆயிடும் எப்போ பாவ ஸ்டேஜ் அடையிறாங்களோ அப்போ. அப்ப என்ன ஆகும்? அவங்களோட சொரூபம் பிரகாசித்தமா ஒரு இதயத்துல. அதுவே இல்லாம அவங்களோட இஷ்ட தேவி இருக்காங்க இல்லையா, அது கூட பிரகாசிதம் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிள் ரூப கோஸ்வாமி எடுத்துக்கோங்க. அவங்க இஷ்ட தேவி யாரு? ராதா கோவிந்தா, சனாதன் கோமி, ராதா மதன் மோகன். எதுல பிரகாசித்தம்? அவங்களோட இதயத்துல பிரகாசித்தம் ஆகும் அவங்களோட இஷ்ட தேவ் வந்து அவங்களோட இதயத்துல. அப்போ கேட்கட்டுமா இல்ல அப்புறம் கேட்கவா? லாஸ்ட்ல கேட்டுக்கோங்க. சரி, ஓகே, லாஸ்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஃப்ளோல போங்க, நான் அப்புறம் கேட்கறேன். சோ இப்போ அவங்க பூஜை பண்ண அவங்களோட இஷ்ட தேவ் கூட அவங்களோட இதயத்துல பிரகாசித்தம் ஆயிடுவாங்க. யாரோட இதயத்துல? அந்த சாதக வந்து சொரூபம் அடைஞ்ச பொசிஷன்ல. மீன்ஸ் யாரு சொரூப சித்தி அடைஞ்சிருக்காங்களோ, அந்த பாவ ஸ்டேஜ் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட இதயத்துல ஸ்வயம் பகவான் வந்து பிரகாசித்தம் ஆவாங்க. பிரகாசித்தம் ஆயிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க எந்த மூர்த்தி தரிசனம் பண்ணாலும் அது பிராண பிரதிஷ்டாபனை பண்ண டைம்ல என்ன பண்ணுவாங்க? அந்த மூர்த்திக்குள்ள இவங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பகவான் வந்து அந்த மூர்த்திக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுடுவாங்க. அப்ப யார் பண்ணிட்டு இருக்கிறது? அவங்க வந்து அவங்களோட பாடி, அது டிரான்ஸ்ஜென்டல் பாடி. அவங்க சாதாரண பாடி கிடையாது அவங்களது. அப்போ அவங்க உடம்பு கூட டிரான்ஸ்ஜென்டல் பாடி. டிரான்ஸ்ஜென்டல் பாடியில இருந்து டிரான்ஸ்ஜென்டல் பகவான் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்காங்க. அது அப்போ அவங்க சாதாரண மனுஷன் கிடையாது. அப்போ அவங்க உடம்பு வந்து சாதாரண மனுஷன் மாதிரி கிடையாது. அப்போ அவங்க வந்து திவ்யமாவாங்க. அந்த மனுஷன் வந்து திவ்யமான மனுஷன். அந்த திவ்யமான மனுஷத்துல இருந்து திவ்யமான பகவான் வந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்காங்க. பிராண பிரதிஷ்டாபனை பண்ணும்போது, விக்கிரக பிரதிஷ்டாபனை பண்ணும்போது இவங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பகவானை வந்து அது அப்படியே அந்த விக்கிரகத்துக்குள்ள அப்படியே பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க. புரிஞ்சுதா? சோ அதுக்குதான் சொல்றது மகாபாகவத் வந்து பிரதிஷ்டாபனை பண்ணாத மூர்த்தி, மகாபாகவத் வந்து அட்லீஸ்ட் பிரணாமாச்சு பண்ணிருக்கணும். இல்லைன்னா அந்த மூர்த்தி வந்து மூர்த்தி கிடையாது. அந்த விக்கிரகம் வந்து விக்கிரகம் கிடையாது. அது சாதாரண கல் மட்டும்தான். சோ ஒரு வைஷ்ணவ பண்ண பூஜை மட்டும்தான் அது பூஜை ஆகும். அதனாலதான். तो भक्त उसे दर्शन कर हृदय में जिस चिन्मय मूर्ति का दर्शन करते हैं उसके साथ श्री मूर्ति का ஏகத்து कर लेता है. சோ பாருங்க, கிளியரா இங்க சொல்லியிருக்காங்க. பக்த வந்து அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணும்போது அந்த இதயத்துக்குள்ள இருக்கிற பகவான் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுடுவாங்க அந்த மூர்த்திக்குள்ள. அதுக்குதான் குருவா சொல்ற வந்து ஸ்ரீ விக்கிரகாராதன நித்யனானா. அவங்க எப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விக்கிரக ஆராதனை பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்குள்ள? இதயத்துக்குள்ள எப்பயும் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க. किंतु ज्ञानी लोग जिस मूर्ति का पूजा करते हैं वह मूर्ति वैसा नहीं होती. ஆனா ஞானிஸ் பண்ற பூஜை வந்து அந்த மாதிரி பூஜை ஆகாது. சோ அதனாலதான் அந்த பகவான் வந்து ஸ்வயம் திவ்யமாயிடும். எப்போ அந்த மகாபாகவத் வந்து பிரதிஷ்டாபனை பண்றாங்களோ அப்போ அந்த மூர்த்தி வந்து திவ்யமாயிடும். அப்போ அந்த பகவான் ஸ்வயம் மூர்த்தி கிடையாது. அப்ப அந்த மூர்த்தி வந்து மூர்த்தி கிடையாது, ஸ்வயம் பகவானே தான் அது. அப்போ அந்த பகவான் வந்து அந்த பக்தர்கள் கிட்ட பேசும். அந்த பகவான் வந்து எப்படி ராதா வினோதிலால் லோகநாத் கோஸ்வாமி கிட்ட பேசினாங்களோ, என்ன ராதா வினோதிலால் பிருந்தாவன்ல இருக்கு இல்லையா,
ஸோ ராதா வினோதிலால் வந்து படுத்திட்டு இருப்பாங்க. சாரி, லோகநாத் தாஸ் கோஸ்வாமி பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க ராதா வினோதிலாலுக்கு. அந்த ராதா வினோதிலால் என்ன பண்ணுவாங்கன்னா, லோகநாத் கோஸ்வாமி தூங்குறதுக்கே விட மாட்டாங்க. நைட்டு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா போதும், லோகநாத் கோஸ்வாமி தூங்கிட்டு இருந்தா பட் 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 அடிச்சு அடிச்சு எழுப்புவாங்க. பாரு, நான் வந்து இவ்வளவு நேரம் ராஸ்லீலா பண்ணிட்டு வந்தேன், எனக்கு காலையில வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்ப பகவான் வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தா, இப்ப காலைல வலி எனக்கு போயிடுச்சு, ஆனா பசிக்குது. நீ நைட் ஆஃபரிங் கொடுத்தல, ஆனா நான் ராசில பண்ணதோட என்னாச்சு, எல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு, எல்லாம் டைஜஷன் ஆகி இப்ப மறுபடியும் எனக்கு பசிக்குது. எனக்கு பூரியும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சப்ஜி பொரியல் பண்ணிட்டான். அப்ப நைட் 12 மணில அந்த லோகநாத் கோசம் சமைச்சு கொடுப்பான் பகவானுக்கு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாரு, எனக்கு தூக்கம் வருது, ஆனா எனக்கு வேக்குது, நீ என்ன பண்ணுனா சாமர சேவை பண்ணு எனக்கு. தாமரை பண்ணிட்டு இருந்தா பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பகவான் சொல்லுவாங்க, மறுபடியும் பாரு, ஆல்ரெடி இப்போ 3 மணி 4 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, இப்போ மறுபடியும் 4 மணிக்கு எதிர்த்து மங்களார்த்தின்னு சொல்லாத, எனக்கு 10 மணிக்கு எழுப்பு. இப்ப கூட நம்ம ருந்தாவன்ல கிடையாது, இங்க வந்து ருந்தாவன் வெளியில நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பஜன் குட்டீர் இன்னும் அங்க இருக்கு. அங்க ஒரு குண்டை இருக்கு, ராதா வினோதிலால்னு சொல்லிட்டு. இப்ப கூட நம்ம போய் பார்க்கலாம். அந்த கோவர்தம் பக்கத்துல அந்த ஊர் பேர் மறந்துட்டேன் நானு. பகவான் வந்துட்டு திவ்யமா பேசுவாங்க அவங்க கிட்ட. இன்னைக்கு ஸ்ரீல பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிரோஜோட பிறந்த நாள். ஸ்ரீல பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிரோஜ் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 12 மணி வரைக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பகவான் ஒரு பகவான் மீன்ஸ் அப்படியே மெதுவா பகவான் கிட்ட ஒரு சின்ன குழந்தை எப்படி பாத்துக்கிறோம் அந்த மாதிரி பகவான் பாத்துட்டு இருந்தாங்க பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ். அவங்க எப்படி அர்ச்சனை பண்றாங்கன்னா, அவங்க அர்ச்சனையிலேயே ஸ்பெஷலிஸ்ட். அக்ரதீப்ல கோபிநாத் கனவுல வந்து சொல்றாங்க, பாரு, எனக்கு உன்ன மாதிரி யாரும் அர்ச்சனை பண்ற எனக்கு யாரும் அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து நீ வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போ. அப்போ கோபிநாத் போய் பகவான் அப்போ பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ் போய் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆஃபரிங் பண்ணிட்டு வருவாங்க டெய்லி. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ். அவங்க எல்லாம் இந்த மகாபாகவதம் அவங்க எல்லாம். பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ் அப்படின்னா ஒரு வாட்டி என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அவங்க பக்தி சித்தாந்த் சரஸ்வதி பிரபுபாத் டைம்ல என்ன டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துட்டு இருந்தது. என்ன மாதிரி நியூஸ் பேப்பர்னா, இன்னைக்கு பிரபுபாத் என்ன கதை சொல்றாங்களோ பக்தி சித்தாந்த் பிரபுபாத், அது அப்படியே நாளைக்கு பிரிண்ட் ஆயிட்டு நியூஸ் பேப்பர்ல வரும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர். அதுவும் இல்லாம டெய்லி நியூஸ் பேப்பர் வரும். அதுக்கப்புறம் இந்த டெய்லி என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சேர்த்து வாரத்துள்ள ஒரு நியூஸ் பேப்பர் 7 days ஒன்ஸ். அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் டெய்லி பக்கா வரும். அது கழிச்சு இந்த வாரம் ஃபுல்லா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹைலைட்ஸ் வந்து வாரத்துக்கு 7 நாள் கொண்டு வரும். அதுக்கு அதே மாதிரி 15 days கொண்டு வரும், மந்த்லி கொண்டு வரும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்துட்டு இருந்தாங்க. யார் பண்ணிட்டு இருந்தது, ஒரே ஒருத்தர், பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ். அப்ப வந்து பிரபுபாத் கிட்ட போய் கேட்கறாங்க அவங்க, அந்த பக்தி சித்தாந்த் பிரபுபாத் கிட்ட, பாரு, எனக்கு நான் வந்து 20 hours வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 4 hours மட்டும் தான் நான் சாப்பிடுறது தூங்குறது, குளிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே 4 மணி நேரம் மட்டும்தான். எனக்கு சாண்டிங் பண்றது கூட டைம் இல்லை, எனக்கு தயவு செய்து டைம் அரேஞ்ச் பண்ணித்தாங்க. அப்போ பிரபுபாத் வந்து சொல்லுவாங்க, சர்வீஸ் கம்மி பண்ணல. அப்போ பிரபுபாத் வந்து என்ன சொல்றாங்க, நீ எவ்வளவு நேரம் தூங்குற, 2 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு வேலை பண்ணு, 2 மணி வெறும் 2 hours நீ சாப்பிடு தூங்கு குளிச்சுக்க என்ன வச்சு பண்ணிக்கோ, இன் 2 hours சாண்டிங் முடி. 64 hours 2 hours முடி. இன் மீதி 2 மணி நேரம் எல்லாம் முடிச்சுக்கோ, சாப்பிடுறதாகட்டும் தூங்குறதாகட்டும் எல்லாமே வெறும் 2 hours மட்டும்தான். அப்ப பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ் கத்தல, எனக்கு டைம் இது எப்படி தூங்க முடியும், 2 மணி நேரத்துல தூங்குறது சாப்பிடுறது எல்லாமே, தூங்குறதுக்கு 6-7 hours வேணும், ஆனா தூங்குறது சாப்பிடுறது குளிக்கிறது எல்லாமே வெறும் 2 hours மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துல டான்ஸ் பண்ணுவாங்க. பிரபுபாத் என் மேல இவ்வளவு கருணை காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஆக்சுவலி ஸ்ரீல பக்தி பிரமோத் கோஸ்வாமி ஆக்சுவலி அவங்க 25 வயசுலயே நம்ம மட்டத்துக்கு வந்துருவாங்க. எல்லா ஜோதிஷக்காரங்ககிட்ட காமிப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க 25 வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு. அப்போ 25 வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ 20 yearsல அந்த மாதிரி மட்டத்துக்கு வரும்போது, அப்போ 22 yearsல நம்ம பிரபுபாத் வந்து சொல்லுவாங்க, நீ சன்னியாஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, பக்தி சரஸ்வதி பிரபுபாத்.
அப்போ இல்ல எனக்கு ஆக்சுவலி 25 இயர்ஸ்ல இந்த மாதிரி கல்யாணம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ பிரபுபாத் வந்து சொல்லுவாங்க, ஏன் பயப்படுற? பகவான் மேல நம்பிக்கை இல்லையா என்ன உனக்கு? பயங்களும் போவோமோ அந்த பகவானுக்கு சரண்டர் உனக்கு எதுக்கு பயம்? சன்னியாசி வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அந்த வயசுல சன்னியாசி வாங்கிக்குவாங்க. 22, 23, 25 ஆச்சு, 30 ஆச்சு. ஆக்சுவலி இவங்க இன்னொன்னு இருக்கு. 50 வயசு, 40 வயசு, 50 வயசு இதுக்கு மேல அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா பக்தி சித்தாந்த் சரஸ்வதி பிரபுபாது ஷீடர்களே நிறைய வருஷம் வாழ்ந்த மகாபாகவத் யாருன்னா இவங்க மட்டும்தான். 101 வருஷம் உயிரோட இருப்பாங்க. அவங்களோட ஆயுஷ் இருக்கிறது சாரி 30 என்னமோ அவள் தான் இவங்களோட ஆயுஷ் இருக்கிறது. 30 என்னமோ அவள் தான். ஆனா எவ்வளவு வருஷம் இருப்பாங்க? 101 வருஷம் இருப்பாங்க. ஃபுல்லா பகவான் மேல டிபெண்ட். ஃபுல்லா பகவான் மேல டிபெண்ட். ஸ்ரீல பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ் ஒரு வாட்டி என்ன ஆகும்னா, எங்க அம்பிகா கால்னால இருந்தாங்க பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜும், அதுக்கப்புறம் ஒரு பிரம்மச்சாரி 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு இங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா பெரிய ஃபெஸ்டிவலுக்காக இன்விடேஷன் கொடுக்குறாங்க. எல்லா வைஷ்ணவஸ்க்கும் க்ஷேத்திர மண்டல், அதுக்கப்புறம் நவதீப் மண்டல், அதுக்கப்புறம் விரஜ மண்டல், எல்லா வைஷ்ணவஸ்க்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ப்ரோக்ராம் கிட்ட வரும்போது பக்தி தைத் மாதவ கோஸ்வாமிராஜ் அவங்களோட டிசேபிள் பக்தி விக்யான் பாரதி கோஸ்வாமிராஜ் வந்து அனுப்புறாங்க. பாரு பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ் பெரிய ஃபெஸ்டிவல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட சர்வீஸ் பண்றதுக்கு ஆளு யாரும் கிடையாது, நீ போய் சர்வீஸ் பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பக்தி தைத் மாதவ கோஸ்வாமிராஜ் அதுக்கு ப்ரோக்ராமுக்கு முன்னாடி நாள் அனுப்புவாங்க பக்தி விக்யான் பாரதி கோஸ்வாமிராஜ். அப்போ பக்தி விக்யான் கோஸ்வாமிராஜ் அப்போ அக்ரதி போகும்போது அப்போ என்ன ஆகும்னா அந்த போய் பாக்குறாங்க, ஆனா ஒண்ணும் கிடையாது. பாருங்க பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ்ல என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டி பிக்சை கடிச்சேன்னா அது ஜாஸ்தி அவங்களுக்கு. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா 22 நாள் 22 days சாப்பிடாம இருப்பாங்க, எதுவும் கிடைக்காம. அந்த மாதிரி பஜன் பண்ணிட்டு இருந்தாங்க பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ். அப்படி கிடைச்சாலும் யாராச்சும் வந்து அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. சோ அந்த மாதிரி வைஷ்ணவ் பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ். சோ இந்த மாதிரி பக்தி விக்யான் போய் கோஸ்வாமிராஜ் போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ஃபெஸ்டிவல்க்கு அரேஞ்ச் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ஒன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. சரி போய் கிச்சன்ல போய் பார்த்தா ஒரு ரேஷன் கூட கிடையாது. சரி அவ்வளவு பேருக்கு சமைக்கணுமே, ஒரு பாத்திரம் கூட கிடையாது. பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமிராஜ் கேக்குறாங்க, என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த பிரம்மச்சரி போய் கேளு. அந்த பிரம்மச்சரி கிட்ட போய்கிட்டா எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓ பக்தி விக்யான் கோஸ்வாமி ஷாக் ஆயிடுவாங்க, இப்படி இருந்த ப்ரோக்ராம் என்னதான் பண்றீங்க, அப்ப ஏன் அனௌன்ஸ் பண்ணீங்க? அப்ப பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ் சொல்லுங்க, ஒன்னும் டென்ஷன் படாத, பகவான் பாத்துக்கோங்க எல்லாமே. சரி அதுக்கு அடுத்த நாள் வந்து பக்தி விக்யான் பாஸ்கமராஜ் வந்து கேட்பாங்க, அட்லீஸ்ட் பாத்திராச்சும் எங்காச்சும் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஆளு கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டு பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க பாத்திரம் கொடுத்துருவாங்க. பாத்திரம் கொண்டு வராங்க. சார் பாத்திரம் என்னமோ கொண்டு வந்துட்டேன், இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் கவலைப்படாத, நீ என்ன அந்த ஸ்டவ் என்ன அடுப்பு, அதான் அப்போ என்ன இருந்து வுட்டு தானே இருந்தது, என்ன சொல்லுங்க அது அடுப்பு, விறகடுப்பு. விறகடுப்பு மேல அந்த விறகடுப்பு மேல அந்த பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊத்து, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பக்தி பிரமோத்குரு தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ பக்தி விக்யான் கோஸ்வாமிராஜ் அவங்களோட சரணாகத்துக்கு ஷாக் ஆயிடுவாங்க. பக்தி பிரமோத் கோஸ்வாமிராஜ் சரணாகதி. சோ அப்போ சொல்ல அப்ப என்ன பண்றாங்கன்னா தண்ணி ஊத்துவாங்க. தண்ணி ஊத்துறதுக்குள்ள அது தண்ணி சூடாக இருக்கிறதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கொண்டு வந்து ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா சோ இன்னைக்கு ஃபெஸ்டிவல் எல்லாமே சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ இல்லையோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து எக்கச்சக்கமான வைஷ்ணவஸ் மீன்ஸ் அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா ரேஷன்ஸ் வந்து லைன்ல நின்றுட்டாங்க ரேஷன் கொடுக்கறதுக்கு, ரேஷன் ஐட்டம் கொடுக்கறதுக்கு. அன்னைக்கு ஃபுல்லா பிரச்சனை டிஸ்ட்ரிபியூட் நடந்துட்டே இருக்கு. அவ்வளவு ரேஷன் வந்துருச்சு. மீதியா அன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு அன்னைக்கு ரேஷன் எவ்வளவு மீதியா இருக்குன்னா அதே ரேஷன்ல 1 மாசம் ஓட்டினாங்க. அந்த ரேஷன் வந்தது. அந்த மாதிரி மகாபாகவதங்க எல்லாம். இன்னொரு வைஷ்ணவம் தெரியுமா, மடத்துல சமைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்போ மடத்துல ஒரே ஒரு ஐட்டம் கிடையாது மடத்துல சமைக்கிறதுக்கு.
அப்ப என்ன பண்ணுனா அந்த ஒய்ஃப் சோ என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாரும் இன்னைக்கு மடத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க, கேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, டோர் எல்லாம் லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு மேல ஃப்ளோர்ல உட்காந்து ஜோர் ஜோரா கீர்த்தன் பண்ணுங்க. சாப்பிடுறதுக்கு கிடையாது, ஒரே ஒரு சின்ன கிரைன் கடை மடத்துல என்ன பண்றாங்கன்னா மடல எல்லாம் பகவான் வந்து எல்லாமே பாத்துக்குவாங்க சொல்லி எல்லாம் லாக் பண்ணிட்டு மேல போய் உட்காந்துக்குவாங்க, மேல ஃப்ளோர் போய் உட்காந்துட்டு ஜோர் ஜோரா கீர்த்தன் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு ஆள் வந்து டாப் 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 நிறைய நேரம் வந்து எதை தட்டுறாங்க. அப்போ சவுண்ட் கேட்கல ஆனா கீர்த்தனுக்கு, ஆனாலும் நிறைய நேரம் கேட்டு தட்டினதுக்கு அப்புறம் சவுண்ட் கேட்டது. போய் கதவு திறந்தா என்னாச்சுன்னு சொல்லி பாருங்க, ரேஷன் வந்தது. உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க ரேஷன் தெரியாது, யாரும் ஒரு சின்ன பையன் வந்தா ரேஷன் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சா. அதுக்கப்புறம் ஆட்டோக்கு செலவு கூட அவங்களுக்கே, ஆட்டோக்கு அந்த டாக்ஸி அமௌண்ட் கூட அவங்களே கொடுத்தான், அந்த சின்ன பையனை கொடுத்துட்டான். பாருங்க எந்த அளவுக்கு சரணாகத்தின்னு சொல்லிட்டு பகவானே வந்து ரேஷன் அனுப்புறாங்க. சோ அதுக்குதான் அனநிஷ்டமேஜன பரிபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியம். சோ நம்ம குரு பரம்பரை சாதாரணம் கிடையாது. அந்த மாதிரி பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமராஜோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்களை பத்தி என்னதான் தெரியும் நம்மளுக்கு. சோ எவ்வளவு பேருக்கு தெரியும் அவங்க பத்தி. சோ அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்வயம் பகவானோட பூஜைனா அன்னைக்கு ஃபுல்லா பகவானோட சர்வீஸே பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பக்தி பிரமோத் பூரி கோஸ்வாமராஜ். 6 மணி நேரம் 7 மணி நேரம். சோ இந்த மாதிரி ஞானேஜ் பண்ண முடியுமா என்ன, அந்த அளவுக்கு டிபெண்ட் ஆயிட்டு. सो அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க, किंतु ज्ञानी लोग जिस मूर्ति का पूजा करते वह मूर्ति वैसी नहीं होती. நீங்க பூஜை பண்ற மூர்த்தி நாங்க பூஜை பண்ற மாதிரி மூர்த்தி கிடையாது. इन लोगों का मत से किसकी भौतिक पदार्थ में ब्रह्म की कल्पना की जाती है. நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து பகவானோட ரூபம் கொடுத்துட்டு அதையே நீங்க பிரம்மமா நினைக்கிறீங்க. நீங்க வந்து சுதேவி மாதிரி மியூட்ல போடுங்க. நீங்க பண்ற பூஜை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு பொருளை பௌத்திக பொருளை வந்து அதே பிரம்மமா ब्रह्म ज्योति ब्रह्म मारे निனைக்கிறீங்க நீங்க, अवलदान. ये मूर्ति उन लोगों को साधना अवस्था के लिए क्यों उपयोगी होते हैं, बाद में वो केवल मात्र एक पार्थिव वस्तु के अतिरिक्त और कुछ नहीं रहती. நேத்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்க எது வரைக்கும் பூஜை பண்றீங்க, நீங்க சாதனை பண்ற வரைக்கும் இந்த மூர்த்திக்கு வந்து பூஜை பண்றீங்க. நீங்க சித்தி அடிச்சுட்டா பிரம்ம ஜோதி அணிச்சக்க மீன்ஸ் உங்களோட சித்தி அணிச்சக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, அந்த மூர்த்தி வந்து நீங்க கேரே பண்ண மாட்டீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க அப்படி கிடையாது, நாங்க எப்பயுமே நித்தியம். ஆனா நீங்க அநித்தியம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் வேணுமோ அவ்வளவு மட்டும்தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு தேவையில்லை. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. अब तुम इन दोनों मतों के मूर्तियों तथा उनके अर्चना आदि के भेद पर विचार करे. நாங்க மீன்ஸ் அதுக்கப்புறம் நாங்க दोनों இப்ப நாங்க பண்ற அர்ச்சனை நீங்க பண்ற அர்ச்சனை कंपेयर பண்ணி பாருங்க. गुरुदेव की कृपा से जब वैष्णव दीक्षा प्राप्त होते हैं तब दोनों को पलों को देखने से अंतर बलिबान समझ सकता है. சோ இதெல்லாம் எப்ப புரியும் உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சுக்ருதி வந்தா புரியும். சுக்ருதி வந்ததுக்கு அப்புறம் குருதேவ்ல இருந்து தீட்சா ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கே புரியும். பஜன் பண்ண இதெல்லாம் எப்ப இதயத்துல பிரகாசிதான் ஆகும், எப்போ பஜன் பண்ண. தேவிதாஸ் கேக்குறாங்க, இப்ப புரிஞ்சது இது? யாருக்காச்சும் இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா இல்லையா, ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல देवीदास, अब मैं देखता हूँ कि वैष्णव को केवल अंधविश्वास ही नहीं है बल्कि वे अनंत सूक्ष्मदर्शी भी है. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், வைஷ்ணவஸ் வந்து வெறும் ஏதோ ஒண்ணு சும்மா ஃபாலோ பண்ணிட்டு போறது கிடையாது. அவங்க வந்து சோ சூக்ஷ்மதர்ஷி கூட அவங்க வந்து ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க அந்த வைஷ்ணவஸ் வந்து. शिव मूर्ति के उपासन में तथा किसी पार्थिव वस्तु के ईश्वर की कल्पना कर उसकी अनित्य पूजा में बहुत अंतर है. நீங்க பண்ற பூஜை நாங்க பண்ற பூஜை ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. दोनों को क्रियाओं को कोई अंतर नहीं किंतु दोनों का अपनी अपनी निष्ठा में बहुत बड़ा अंतर है. ரெண்டு பேர் பண்றது ஒன்னே மேலக்கு ஒன்னா தெரியலாம், ஆனா உள்ளுக்குள்ள நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
इस विषय पर कुछ दिन विवेचना करूंगा. इध पति நான் கொஞ்ச நாள் யோசிக்கிறேன். पिताजी आज मेरे एक बहुत बड़ी शंका दूर हुए. अब मैं जोर देकर कहा सकता हूँ कि ज्ञानियों को उपासना ईश्वर का केवल धोखा देना है. अच्छा, मैं इस विषय को अपने श्री चरणों में पुनः निवेदन करूंगा. இந்த என்ன சோ இந்த ஞானிஸ் பூஜை பண்றது வந்து பகவானுக்கு ஏமாத்துற மாதிரி. ऐसा कहकर देवी विद्यारत्न और शंभू अपने वास स्थान के चले गए. फिर शाम को आए तो सही, परंतु वार्तालाप के लिए अवकाश ना मिले. उस समय सभी लोग हरिनाम संकीर्तन में मस्त हो रहे थे. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவிதாஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தாங்க. சாயந்தரம் வந்தாலும் எதுவும் பேச முடியல. ஏன் எல்லாரும் ஹரிநாம் கீர்த்தன்ல சோ हरिनाम कीर्तन பண்ணிட்டு இருந்தாங்க. दूसरे दिन शाम को परमहंस बाबा जी मंडप में सभी लोग बैठे हैं. देवी विद्यारत्न और शंभू दोनों लाहड़ी महिषी के निकट बैठे हैं. तो அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சு? சாயங்காலம் பரமஹம்ச பரமஹம்ச பாபாஜி மண்டபத்துல எல்லாரும் உக்காந்துட்டு இருந்தாங்க. தேவி ரத்னா, அதுக்கப்புறம் அந்த शंभूदास அவங்க 2 பேர் அந்த லாடி மாஷா கிட்ட போய் உக்காந்தாங்க. इसी समय ब्राह्मण पुष्करिणी एक सो ब्राह्मण पुष्करिणी के काजी साहब उपस्थित हुए हैं. ब्राह्मण पुष्करिणी அந்த ஊர்ல இருந்து ஒரு முஸ்லிம் வந்தாங்க. काजी साहब में देखकर वैष्णव मंडली उनका सम्मान करने के लिए उठ खड़े हुए. काजी साहब भी अत्यंत आनंद के साथ वैष्णव को अभ्यर्थन कर मंडप में बैठ गए. சோ அந்த டைம்ல என்ன பண்ணாங்க? ஒரு முஸ்லிம் வந்தாங்க. காஜி வம்சத்துல இருந்து யாரோ ஒரு முஸ்லிம் வந்தாங்க. அது பார்த்துட்டு எல்லா வைஷ்ணவம் வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த வைஷ்ணவ கூட மீன்ஸ் அந்த காஜி கூட ரொம்ப சந்தோஷம் ஆனாங்க. परमहंस बाबा जी ने कहा, आप लोग धन्य है क्योंकि आप लोग श्री महाप्रभु की कृपा पात्र चांद काजी के वंशज है. हम लोगों पर कृपा करिए रखिएगा. சோ பரமஹंस பாபாஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட, நீங்க உண்மையா வந்து நீங்க வந்து ரொம்ப பாக்கியசாலியே. நீங்க வந்து மகாபிரபுவோட கிருபா பாத்திரம். நீங்க மகாபிரபுவோட கிருபா பாத்திரா யாரு? சாந்த் காஜி இருக்காங்க இல்லையா, அந்த ராஜா சாந்த் காஜி தெரியும் தானே? தெரியும் பிரபு. அந்த சாந்த் காஜி வம்சத்துக்கு சேர்ந்தவங்க நீங்க எல்லாம். தயவு செய்து எங்க மேலயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமஹंस பாபாஜி மகாராஜ் அந்த காஜியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. काजी साहब ने कहा, அந்த काजी साहब சொல்லிட்டு இருக்காங்க, श्रीमान श्री महाप्रभु के दया से हम वैष्णव को भी दया पात्र हो चुका है. गौरंगी ही हम लोगों के प्राणपति है. उन्हें दंडवत प्रणाम किए बिना हम लोग को कोई काम नहीं करते. அந்த மகாபிரபுவோட கிருபையால இந்த வைஷ்ணவ்ஸ் கூட சோ மகாபிரபு கிருபையால நாங்க வந்து வைஷ்ணவங்களோட கிருபா பாத்திரக்கு அர்ஹத்தை மீன்ஸ் தகுதி அடைஞ்சோம். மகாபிரபு மட்டும்தான் எங்களுக்கு பிராணபதி. மகாபிரபுக்கு மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பிரணாம் பண்ணாம நாங்க எந்த காரியமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஜி சொல்லிட்டு இருக்காங்க. லாடி மாஷை பார்சி பாஷைக்கு அச்சே வித்வான். அந்த லாடி மாஷை வந்து என்ன பார்சி மொழிக்கு நல்லா தெரிஞ்ச ஆளு. उन्होंने कुरान शाफी का 300 सौरभ के पढ़ लिया है. सूफियों को भी अनेक ग्रंथों का अध्ययन किया है. उन्होंने काजी साहब से पूछा, आप लोगों के मत से मुक्ति किसे कहते हैं? சோ இவங்க எல்லாம் முஸ்லிம். அந்த காஜி அந்த லாடி மாஷா வந்து அந்த முஸ்லிம் புக்ஸ் கூட நிறைய படிச்சிருக்காங்க. அதே மாதிரி மீட் பண்ணுங்க. பிரபு மியூட்ல தான் இருக்கு. சோ அந்த முஸ்லிம் புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. அதனால லாடி மாஷே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க உங்களோட மதத்துல முக்தினா என்ன? काजी साहब ने कहा, काजी साहब சொல்லிட்டு இருக்காங்கன்னா, आप लोग जैसे जीव कहते हैं उसे हम लोग रूह कहते हैं. நீங்க என்ன ஜீவன் சொல்றீங்களோ நாங்க வந்து அது வந்து ரூஹுன்னு சொல்லுவோம். யா ரூஹு दो अवस्था में रहती है. அந்த ரூஹு வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். என்ன अर्थात रूह मुजर्दी और रूह तरकबी. जिसे आप लोग चित्त कहते हैं उसे मुजर्दी कहते हैं. जिसे आप लोग अचित कहते हैं उसे हम लोग जिस्म कहते हैं. புரிஞ்சதா? இது இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கீங்க தானே? பாத்துட்டு இருக்கோம் பிரபு. சோ இது அப்படியே சும்மா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான்.
जिस्म देश और काल के अधीन होता है நாங்க என்ன சித்னு சொல்றோமோ அதுலயும் அவங்களோட வேர்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அச்சித்னு சொல்றது அதுலயும் அவங்களுக்கு ஒரு வேர்டு இருக்கு. ஏதோ तरक भी रूह या बद्धजीव वासना मन और मलमूत्र अर्थात अज्ञान से पूर्ण होता है. मजूर दी रूह इन सबसे शुद्ध और पृथक होता है. आलम विशाल नाम की जो चिन्मय भूमि है वहां मजूर दी रूह रह सकते हैं. इश्क अर्थात प्रेम को क्रमशः बढ़ते बढ़ते रूह शुद्ध हो जाते हैं. पोगपर साहब में खुद जिस स्थान में ले जाते हैं वहां जिस्म नहीं होता, किंतु वहां भी रूह बंद अर्थात दास है और ईश्वर अर्थात खुद प्रभु है. अतएव बंद का होता है. तो है ना, ಈಗ ಒಂದು ಸೇಮ್ ನಮ್ಮಲ್ ಮಳೆಯದ ಮಸ್ತಿಲಿருக்கோ பகவான் வந்து பிரபு ஜீவன் வந்து दास भगवान को जीवन को नित्य संबंध இருக்கு. शुद्ध भाव से इस संबंध का होना ही मुक्ति है. सो நித்தியமான சம்பந்தம் இருக்கு பகவானுக்கும் ஜீவனுக்கும். அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உண்மையா நம்ம முக்தின்னு சொல்ல. कुरान किताब के सिद्धांतों को वर्णन किया गया है किंतु सब लोग उसमें समझ नहीं पाता. குரான்ல கூட உண்மையா இதுதான் சொல்லி இருக்கு. ஆனா இது உண்மையான அர்த்தம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உண்மையான அர்த்தம் வந்து யாரும் உண்மையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. गौरंग प्रभु ने कृपा कर बना सो जनाब चांद काजी को इन सब बातों को शिक्षा दी थी, तभी से हम लोग शुद्ध भक्त हो गए हैं. स्वयं महाप्रभु இதெல்லாம் மகாபிரபு தான் குரான்ல இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சாங்க. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது இது. அப்பல இருந்து நாங்க கூட शुद्ध भक्त ஆனோம். लाड़ी माशा சொல்லுங்க कुरान का मूल मत क्या है? जी कुरान में जिस बिहिस्ता वर्णन किया गया है उसमें किसी तरह इबादत की बात नहीं है, यह ठीक है, किंतु हाँ जीवन ही इबादत है. खुदा का दर्शन कर लोग वहां बड़े सुख से मग्न रहते हैं. यही बात श्री गौरंग देव ने कही है. लाड़ी कुरान में खुदाई कोई मूर्ति मान गई है. कुरान में खुदा की कोई सो அவங்க லாடி மாஷா கேட்டாங்க குரான்ல அந்த பகவானுக்கு குதானா भगवान के अंदर मूर्ति இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்ன? कुरान का कहना है कि खुदा की मूर्ति नहीं है, किंतु श्री गौरंग देव ने चांद काज ने कहा कि कुरान में केवल जिस्मानी मूर्ति का निषेध है, शुद्ध मुजुर का मूर्ति का निषेध नहीं है. सो குரான்ல ஆக்சுவலி பகவான் பூஜை பத்தி சொல்லப்படல. ஆனா மீன்ஸ் எந்த மூர்த்த பத்தி சொல்லப்படல. இந்த பௌத்திகமான இந்த ஞானிஸ் பத்தி இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோமே அந்த மாதிரி மூர்த்த பத்தி சொல்லப்படல. ஆனா உண்மையான பகவான் விக்கிரகம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாருக்கும் புரியல. उस प्रेममय मूर्ति को पोगम पर साहब ने अपना अधिकार का अनुरूप देखा था. उसमें अन्याय रसों का भाव छुपे हुए थे. तो उनमें कुरान கூட இதுதான் சொல்லியிருக்கு. ஆனா யாருக்கும் புரியல அது. लाड़ी माशा इस विषय में सुपियों को क्या पता है? वे अनखलक अर्थात मैं ही खुदा हूँ के सिद्धांतों को मानने हैं. आप लोगों का अद्वैत और मुसलमानों को அசைவா மத் एक ही है. சோ நம்மள்கிட்ட மாயாவதிஸ் எப்படி இருக்கோ அவங்ககிட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு மதம் இருக்கு. நாங்களே பகவான் சொல்லி சுத்திர மதம். तो लाड़ी माशा कह रहे हैं कि आप सुपीक है नहीं, हम लोग शुद्ध भक्त है. सो இந்த மீன்ஸ் நீங்க என்ன அந்த மாதிரி நிராகரிக்காதீங்களா என்ன? கிடையாது, நாங்க வந்து शुद्ध भक्तர்கள். गौरंग ही हमारा प्राण है. इसी तरह बड़ी देर तक बातचीत होती है. फिर काजी साहब वैष्णव को सम्मान कर चले गए. इसके बाद हरि संकीर्तन उपरांत सब बंगु है. सो இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிநாம் சங்கீர்த்தன் முடிஞ்சது. ஸோ இதோட 5th சாப்டர் முடிஞ்சது. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட் இதுல இல்ல பிரபு. ஆனா நீங்க இந்த விக்கிரகம் சொன்னீங்க இல்லையா, டேட்டிஸ் அநித்தியமானவங்க வந்து நித்தியமான பகவானை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி பார்த்தா இப்போ விருந்தாவன்ல அப்புறம் மொத்த இடத்துல இந்த சாலிகிராமம் எல்லாம் சாலிகிராம் சிலை அந்த மாதிரிலாம் உருவாக்குறாங்களா பிரபு? அவங்க எல்லாம் நிஜமான பாருங்க, உருவாக்குறது யார் வேணாலும் உருவாக்கலாம். ஆனா அந்த பிராண பிரதிஷ்டை பண்றதுதான் உண்மையான மேட்டருங்க, விஷயங்க. இப்ப ஞானேஸ் வந்து அந்த பிராண பிரதிஷ்டாபனை பண்ண மாட்டாங்க. பண்ணாலும்
அதுல ம். உண்மையான பகவான் வந்து பாஸ் ஆகாது. ஓகே. ஓகே. ஏன்? அது அந்த சின்மயால மட்டும் தானே அந்த சின்மய குடுக்க முடியும். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அந்த ஸ்பார்க்ல சின்மய் யாரு? தானே. அந்த வைஷ்ணவ் மட்டும் தான். ஓகே, ஓகே. சரி. அந்த வைஷ்ணவ் மட்டும் தான். வேணும்னா கர்மகாண்டி பிராமணன் வந்து கூப்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணி வச்சிடலாம். ம், ம், ம். ஆனா அதுலேருந்து ஒண்ணும் ஆகாது. ஏன்? அவங்களுக்குள்ளேயே பகவான் பிரகாசிதம் ஆயிருக்க மாட்டாங்க அவங்களோட இதயத்துக்குள்ள. யார் இதயத்துக்குள்ள பகவான் பிரகாசிதம் ஆயிருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் பகவான் வந்து விக்கிரக பிரதிஷ்டாபனை பண்ண முடியும். ஓகே. சோ அப்ப உருவாக்குறவங்க யார் வேணா உருவாக்கிக்கலாம் இல்லையா? லைக் ஆ. ஆனா விக்கிரக பிரதிஷ்டாபனை பண்றது தான். ஓகே, ஓகே. சரி. இப்போ ஷாலிகிராம் வந்து விக்கிரக பிரதிஷ்டாபனை பண்ண தேவையில்ல. சாக்ஷாத் பகவானே தான். சாக்ஷாத். ஆ. ஓகே, ஆனா விக்கிரகம் வந்து பிரதிஷ்டாபனை பண்ணணும். ஓகே. யாரு பண்ண முடியும்? சோ அது வைஷ்ணவஸ் மட்டும் தான் உண்மையா பண்ண முடியும். ம். சரி பிரபு. அவங்க சும்மா பிரணாம் பண்ணிட்டாலே அது டிடி இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டாலேட். ஓ! சோ இந்த மாதிரி ஓகே, பூஜை ஓகே. பண்ணணும், யாகம் பண்ணணும் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. பிரணாம் பண்ணிட்டாலே முடிஞ்சது. ஓ! ஓகே. சரி பிரபு. ஆ. வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல தானே? பிரபு வேற எதுவும் டவுட்ஸ் இல்ல. ம். பிரபு சரி. இன்னொன்னு பட் இதுல குடுக்கல. இன்னொன்னு இதுல குடுக்கல. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த முஸ்லிம் மதத்தவர்கள். அதுலயும்